வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் நடந்த ஓணம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்களும் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி எங்கள் ஊரில் என்னெல்லாம் ஓணம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சி நடந்தது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தது அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியில் தான் நடந்தது. இந்த ஓணம் ஃபெஸ்டிவலில் குழந்தைங்க பெரியவங்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடந்தது. இப்போது மியூசிக்கல் சேர் போட்டி நடக்குது, அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் இந்த ஊர் மக்களால் சந்தோஷமாக நடத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்திட்டு வர்ற இந்த ஓணம் பண்டிகை நிகழ்ச்சி போன 2 வருடமாக கொரோனா ஆனினால் நடத்த முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வருடம் சிறப்பாக ஓணம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. நம்ம அடுத்தது பார்க்குறது எலுமிச்சங்காய் போட்டி தான். இந்த ஸ்பூனில் எலுமிச்சங்காயை வச்சுட்டு அந்த எண்டு வரைக்கும் கீழே விழாமல் போகணும், அவங்க தான் போட்டியில் ஜெயிப்பாங்க. அடுத்தது ஆண்களுக்கான எலுமிச்சங்காய் போட்டி தான். அடுத்தது பலூன் உடைக்கும் போட்டிக்காக பலூனை எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க காலில். ஃப்ரெண்ட்ஸ், அமைதியான எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இந்த போட்டிகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம் போட்டி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாட்டிலில் தண்ணீர் நிரப்பும் போட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பன்னு கடிக்கும் போட்டி. பன்னை கடித்து யார் ஃபஸ்ட்டில் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் போட்டியில் ஜெயிப்பாங்க. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சின்ன வயசில் நானும் இந்த கேம் விளையாடியிருக்கேன். அடுத்தது ஊசியிலே நூல் குறுக்கும் போட்டி. இது ஆண்களுக்கான போட்டி. குளம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுண்டுக்கு உள்ளாடி நம்ம சாடணும். கரை அப்படின்னு சொல்லும்போது வெளியில் சாடணும். மாற்றி சாடினாங்க அப்படின்னா போட்டியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் கேம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா வடவெளி போட்டி நடக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோபால், சசி, கோபாலகிருஷ்ணன், சுனில், நந்து, உண்ணி, ராஜன், கண்ணன், குமார், ராஜகோபால், சசி, கோபாலகிருஷ்ணன், சுனில், நந்து, உன்னிகிருஷ்ணன்.
ஃப்ரெண்ட்ஸு, ஆண்களுக்கான வடம்வலி போட்டி முடிஞ்சது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான வடம்வலி போட்டி தான். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சு பிறகு நைட்டு 7 மணிக்கு டான்ஸ் ப்ரோக்ராமும் நடந்தது.
ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் முடிஞ்சதும் போட்டியில் ஜெயித்தவங்களுக்கு ஊர் தலைவர்கள் பரிசும் வழங்கினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.